ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவது. கொஞ்சம் வாலிமைங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல தேவ சமூகத்திலே தேவ நாமத்திலே கூடி அவரை ட்ரிபிள் குறைச்சிருங்க. தேவ நாமத்திலே கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியா பரிசுத்தாவியானவர் நம்மோட என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் நாம் பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வார்த்தைகளிலே கடந்து செல்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தேவன் நம்மை எதற்கு அழைத்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மேன்மையாய் காணப்படுகிற காரியங்களை கொடுப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. அவர் நமக்காய் நித்தியமான சாபமில்லாத ஆசீர்வாதமான மேன்மையான ஒரு ராஜ்யத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இல்லையா? தொடர்ந்து அந்த செய்தியை பார்க்குறோம். அங்கே சாபம் இல்லை, அங்கே நோய் இல்லை, அங்கே சாவு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போதும் ஒளிமயமான தேசம். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் தேவன் இருக்கிறார். அப்படி ஒரு ராஜ்யத்தை நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். உலகத்தில் என்ன காரியத்தை அடைஞ்சோமோ அடையாமல் போனோமோ அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா அந்த உலகத்தில் எந்த காரியத்தை அடைஞ்சாலும் அது எங்கே போய் முடிகிறது என்பது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். அதனால் அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவால் ஏன் அழைக்கப்பட்டிருக்கோம் என்கிறத உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அதுக்கு தகுதியாக நடந்து கொள்ள வேண்டுமோ, அதுதான் அந்த வார்த்தை. ராஜ்யத்துக்கும் மகிமைக்கு அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பவுல் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுது மாதிரி நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன், ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொன்னேன், எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னேன், இப்படி பல காரியங்களை சொன்னேன் அல்லவா? அதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மை அழைத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்யணுமோ தகுதியானவர்களாய். சரிதானே? அதுக்கு ஒரு தகுதி இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி இருக்கு இல்லையா? உலகத்தில் ஒரு சின்ன கிளார்க் வேலை பார்க்கணும்னாலும் அதுக்கு சில காரியம் படித்து, இப்போ எஸ்எல்சி எல்லாம் முடியாது, எம்ஏ படித்தவனே கிளார்க் வேலை கிடைக்காதான்னு காத்திருக்காது. தகுதி வேணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. அந்த தகுதி உள்ளவங்க தான் உலகத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் உட்கார முடியும். அப்படின்னா பரலோக தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட உட்கார வேண்டும் என்றாலும் உரிய தகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தகுதியை அடைவதற்கு எப்படி பாத்திரமாய் தகுதியாய் நடந்து கொள்ளலாம் என்ற சில விஷயத்தை சிந்திக்கணும். முதலாவது ரோமர் 12:2 நீங்கள் இந்த உலகத்துக்கேற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்காமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள இந்த காலத்தின் காரியங்களையே நான் அப்படியே சிந்தித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு அப்படியே நான் வாழ முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே சாபத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. நீங்கள் ஒரு செடியை நடுகிறோம், அது கொஞ்சம் நாள் வளர்ந்துருது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அதை பட்டு போகிறது இல்லையா? ஐயோ இந்த செடி எவ்வளோ பட்டு போகுதுன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளோ தண்ணி ஊற்றினேன், உரம் போட்டுறேன், நீங்கள் அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது படத்தான் செய்யும் இல்லையா? ஒரு மரம் இல்லைன்னா எனிதிங், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டம் வந்தோடனே அது அழிவுக்குரியது. இதே நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? நாம் போக வேண்டிய தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக தேவனுக்கு பிரியமானது என்னது, தகுதியானது என்னது என்பதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை வேணும். என்ன வேணுமா? சிந்தனை வேணாம் இல்லையா? இந்த மண்ணாங்கட்டியை போட்டு நினச்சிக்கிட்டு இருக்க நேரம், தெய்வமே உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு நல்ல பங்கு தரணுமே, அதை எப்போதும் நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் மனசில் உங்கள் சிந்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற சிந்தைகளை விட்டுட்டு சிந்திக்க பழக வேண்டும். 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுது, காண்கிறவைகள் அனித்தியமானவைகள்,
காணாதவைகள் நித்தியமானவைகள். இங்கே நமக்கு தெரிஞ்சது தான், நான் கண்ணால் காணுது, காதால் கேட்குது, இங்கே உள்ளதெல்லாம் அனித்தியம் தானே, போட்டுட்டு தானே போனாவே எல்லாரும். சரி, அப்போ இது அனித்தியம். காணாதவைகள் இருக்கிறது. தேவன் வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அவர் அநேக வசனங்கள் மூலம் கற்று தந்திருக்கிறார். அந்த காணாதவைகளாக இருந்தாலும், ஏன்னா நமக்கு இயல்பிலேயே இந்த காண்கிற விஷயத்தில் தான் மைண்டு போவோம், காணாதவைகளில் எளிதாக மனசு போகாது. அதனால தான் அந்த வசனம் எழுதியிருக்கு, இல்லைப்பா இது அனித்தியமானது, அதனால் காணாதது, ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த காரியங்களையே நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். லூக்கா 16:19 நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவம் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசர், ஒன்று ஏழை மனுஷன் இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் செழிப்பாக வாழ்ந்தான் என்று சொல்லியிருக்கிறது. லாசரு அங்கே தெருவில் படுத்திருக்கிற பிச்சைக்காரனை போல வாழ்ந்திருக்கிறான். இங்கே என்ன நாம் சிந்திக்கிறோம்னா, இந்த ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்த மனிதன் எங்கே போகிறான்? பாதாளத்தில் அவன் செய்த செயல்களுக்கு தண்டனை அனுபவிக்க போகிறான். இந்த தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் எங்கே போனான் தெரியுமா? பரதீசு ஆபிரகாம் பக்கத்தில் மேலே நடத்துக்கு போனான். சரிதானே? இதில் என்ன புரிகிறோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பார்க்குறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் உள்ள காரியத்துக்கும் கண்ணை மூடின பிறகு நாம் சந்திக்கக்கூடிய காரியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. தலைகளாக இருக்கும். இங்கே மேன்மையான நிலையில் இருக்கிறவர்கள் அங்கே தாழ்வான நிலையில் இருப்பார்கள், இங்கே தாழ்வான நிலையில் இருக்கிறவர்கள் அங்கே மேலாக இருப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம மனசு எப்போதுமே உலகத்தில் உள்ள மேன்மையான காரியங்கள் தான் ஆசீர்வாதம்னு நினைக்க பழகிடுது. ஆனால் அது உண்மை கிடையாது. அது ஆண்டவருடைய அந்த உண்மை சம்பவத்தை சொல்லுறாரு, இல்லைப்பா இப்படி இருந்தவன் தலைகளாக இருந்துட்டான். ஆகவே இந்த அறிவு முதலாவது இருக்கணும். இங்கே நாம் காட்கிற வண்ணமாய் கண்ணை மூடின பிறகு இருக்க மாட்டோம், நேர் தலைகளாக இருப்போம். அப்போ அந்த காரியத்தில் மேன்மையாக இருப்பதற்கு நாம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட சிந்தியாக இருக்கணும்னு எவ்வளவோ சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதுதான் சில விஷயங்களை நாம் பார்க்குறோம். லூக்கா 16:15 ஆண்டவர் சொல்வார், மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்கள். அப்போ உலகத்தில் மேன்மையாய் புகழாய் எண்ணப்படுறது ஒன்றுமே பரலோகத்தில் மேன்மையாய் எண்ணப்படுவதில்லை. கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் மேன்மையாய் எண்ணப்படுகிறவைகள் எவைகள் என்கிற ஒரு அறிவு நமக்கு புரிதல் இருக்கணும். முதல் புரிதல், இங்கே பார்க்கறது ஒன்றுமே தேவனுக்கு முன்பாய் மேன்மையாக இருக்க போகிறதில்ல. இது அழிவுக்குரியது, இது தேவ சாபத்தில் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 3:17 பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கு. அவர் தான் சபிச்சார் அந்த வார்த்தை. அவர் சபிச்ச எதையாவது அவர் நேசிப்பாரா? அவர் மதிப்பாரா? மதிக்க மாட்டார். இதெல்லாம் நான் சபிச்சது, எல்லாம் தூர போட்டாச்சு, வேண்டாம். அது ஏசா 65:17 புதிய வானம் புதிய பூமியும் நான் உண்டாக்க போகிறேன். பழச நினைக்கிறதில்ல, மனசில் தோணப்படாது. சபிச்சாச்சு இல்லை, தூர போட்டாச்சு இல்லையா? பின்ன அதை நான் நினச்சிட்டு இருப்பேனா? நினைக்க மாட்டேன். இதுக்கு பதிலாக நான் புதிய வானம் புதிய சூழ்நிலையை சிருஷ்டிக்க போகிறேன். அப்போ என்ன புரிகிறோம்? இந்த உலகத்துக்குரிய எல்லாமே தேவனுடைய சாபத்திலும் அவர் புறக்கணித்த நிலையில் இருக்கிறதுனால இங்கே உள்ளது எதுவும் கண்ணை மூடின பிறகு வரப்போகிறதும் இல்லை, அங்கே தேவராஜ்யத்தில் மகிமையை அடைய போகிறதில்லை என்பதை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் 8:33 ஒரு சம்பவம் வருது. அது இயேசுனுடைய சீஷர்களை பார்த்து, அதில் முக்கியமாய் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய். கவனிக்கிறீர்களா? நமக்கு சிந்தை எப்போ பார்த்தாலும் உலகத்திற்கு ரீதியில், ஆளுக்கு ரீதியில், மனுஷர் மற்ற இதுதான் நம்ம சிந்தையில் வருது. இயேசு கூட இருந்த ஒரு சீசனுக்கு அப்படி தான் இருந்திருக்கு. அவர் திருப்பி சொல்லார், லேய் அறிவு கிட்டவனே, நீ மனுஷரை கேட்டவளை சிந்திக்கிறாய், உனக்கு தேவனை கேட்டவளை சிந்திக்க தெரியலை. சிக்கல் தான் இல்லையா? படித்து கொடுக்குறாரு, நீ தேவனை கேட்டவளை சிந்திக்க நீ படிக்கணும், அழிவுக்குரியவளை சிந்திக்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த பகுதியை பார்க்குறோம். சரி, இப்போ ஒரு ஐடியா கிடச்சி. பேசிக் உலகத்தை பார்க்கப்படாது, உலக மேன்மை நினைக்கப்படாது, தேவனுடைய பார்வையில் மேன்மையானவர்கள் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். இப்போ எபேசியர் 1:19 எபேசியர் 1:19 என்ன சொல்லுன்னு சொன்னால், தேவன் பரலோகத்தின் தேவன் இயேசுவை 3ஆவது நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இவர் எழுப்பினார்னு நம்ம விசுவாசிக்கிறோம், சரியா? ஆமாம், பல ஆதாரங்கள் மூலம் இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அடுத்த விஷயம், இந்த இயேசுவை பின்பற்றுகிற இயேசுடைய சீடர்களையும் தேவன் ஒரு நாள் உயிரோடு எழுப்புவார். ஆண்டவர் சொன்னார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ரோமர் 8:11 இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை தேவன் உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்ப்பிச்சார்ல, அதே ஆவியினால தேவன் நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல்,
ஒரு புதிய சரீரம். லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களை எண்ணப்படுகிறவர்கள் மரிக்க மாட்டாங்க, அவங்க தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூர்களுக்கும் அப்பா இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் படித்து கொடுக்காரு. எப்பா ஒரு புதிய சரீரம், ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு மேன்மை இருக்கிறது என்று பல வசனங்கள் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது அந்த வசனம் சொல்லுது எபேசியர் 1:19, இப்படி இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், நம்மை எழுப்புவார், இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு செத்தவன் உயிரோட வருவானா பிரசங்கார, அப்புறம் நடக்குமா? இப்படிதான் நம்ம சிந்திக்க போறோம் இல்லையா? செத்தவன் உயிரோட வருவானா, மீண்டும் எழும்புவானா, என்ன கதை பேசுறீங்களா அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு பாருங்க. அது 1 கொரிந்தியர் 15 இருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி செத்த பிறகு எப்படியாகும் உயிரோடு வருவாங்க அப்படி நீங்க கேட்டா அப்படி நீங்க கேட்டா கவனிங்க 1 கொரிந்தியர் 15 அந்த பகுதி எப்படி வருதுன்னா, எப்படி மரித்தோர் உயிர்த்தெழுதல் நடக்கும் அது எப்படி இருக்கு? 15:35 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:35, ஆகிலும் மரித்தோர் எப்படி உயிர்த்தெழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்துடனே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல், இல்லையா, விதை வகை ஒவ்வொன்றுக்கும் அதனுக்கு ஏற்ற மேனியை கொடுக்குற. ஓகே விதை இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வரும் விதை விதைக்கிறாய். தேவன் அதன் சித்தத்தின்படி அதற்குரிய மேனிகளை கொடுக்குறார். ஒவ்வொரு மேனி இருக்குது. இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, இப்போ ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் பழுத்துதுன்னு வைங்க, பழத்துக்கெல்லாம் விழுந்துடும். அது அப்படியே விழுந்து போச்சு, அது மண்ணிலே கிடக்குது. மழை எல்லாம் பெஞ்சுது, தண்ணி எல்லாம் ஓடி மண்ணெல்லாம் மேலே வந்துட்டு அங்கே ஒரு மாங்காய் விழுந்தது நமக்கு தெரியாது. அது மண்ணுக்குள்ளே போன கதையை நமக்கு இதெல்லாம் பார்த்துட்டா இருப்போம், நம்ம தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சா திடீர்னு ஒரு புதிய செடி முளைச்சி நிற்கும். அப்போ தான் தெரியும் இதில் ஒரு மாங்காய் விழுந்திருக்கு, அது இப்படி ஆயிருக்குன்னு தெரியுதில்ல. ஒரு மாங்காவுக்கே தெய்வம் இப்படி செஞ்சுருக்காரு இல்லையாம்மா? ஒரு மாங்காய், ஒரு தேங்காய், சக்கை கொட்டை தாராளம் விழுந்து கிடக்கும் எங்களுக்கு வேலையில், தாராளம் முளைச்சி கிடக்கும். ஒரு மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் சக்கை கொட்டைக்கும் தேவன் இப்படி செஞ்சிருந்தா நமக்கு இப்படி செய்ய மாட்டாரா? என்ன சொல்லுது நீங்க? அப்படிதான் இங்கே சொல்லியிருக்கு. சரியா? அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் எழும்பக்கூடிய ஒரு தன்மையை தேவனால் செயல்படுத்த முடியும் என்கிற ஒரு அறிவு, ஒரு உணர்வு, அதை பிரகாசமுள்ள மனக்கண்ணன்னு போட்டிருக்கு. ஓஹோ, அப்படி இருக்கலாம் இல்லையா, சொன்ன மாதிரி அப்படி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு ஒரு அறிவு, ஒரு உணர்வு, ஒரு வெளிச்சம், தெளிவு நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9-10 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண்ணு காணல, காது கேட்கல, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கண்ணில் சொர்க்கத்தை பார்க்கல, இனி ஒரு புதிய சரீரம் கிடைக்கிறதெல்லாம் பார்க்கல. ஆனால் பரலோகத்திலிருந்து அந்த ஆவி, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பரிசுத்த ஆவி தான் இயேசுவை மரித்தவர்களிருந்து எழுப்பிச்சுதான். எப்படியா? அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால தேவன் எழுப்பினாராம். இது போல அந்த வல்லமையினாலே நம்ம மீண்டும் கொண்டு வருவாராம். அப்ப அந்த ஆவி நமக்குள்ளே வரும்போது இந்த அறிவை நமக்கு கொடுக்கிறது. அல்ல இல்லையா? அதே மனிதர் உயிர்த்தெழுதலை உண்டாக்குற ஆவி நமக்குள்ள வரும்போது தான் அந்த அறிவை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இனி வரப்போற காரியங்களை குறித்து தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அப்ப தூய ஆவிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இல்லையா? அதனால தான் நீங்கள் பிலிப்பியர் 3:21 அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையினால நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவார். அப்ப நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை தேவ ஆவியானவர் நம்முடைய அறிவிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அநேகர் நான் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரோடு பேசிகிட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் காலம், ரொம்ப காலம் ஒளி செஞ்சவர், இப்போ அவர் ரெஸ்ட்டில் இருக்கார், வயசானவர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்லுவார் பாருங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், பரலோக காட்சியை பார்த்தேன், அதில் ஒரு அற்புதமான காரியத்தை சொன்னார். இவர் பரலோகத்துக்கு போனாராம். அங்கே போனால் எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் பரலோகம் போல அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற காரியம். இது ஆண்டவர் காட்டி கொடுத்தாராம். பரலோகத்துக்குள்ளே போல உனக்கு இது ஆயத்தம் பண்ண கொடுத்து சொப்பனத்தில் காட்டி கொடுத்தாராம். அப்போது இவர் அங்கே போகிறாராம். அங்கே ஒரு இடத்த காட்டி தேவ தூதன் சொன்னானா, இதுதான் உனக்குள்ள இடம், உனக்கு ஆயத்தம் பண்ணுற சொல்ல அப்படியா. அதுக்குள்ளே அப்படி எட்டி பார்த்தாராம். அங்கே ஒரு பெரிய தங்க கலரில் ஒரு சேர் இருக்குதான். அந்த சேர் தரிசனத்தில் சொப்பனத்தில் பார்த்து சொல்லுவார், நேராக போகல, அதை பார்க்காராம். அந்த சேர் நிறைய தங்க கலரில் வரவு கட்டுகளை கட்டி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், விசித்திரமாக இருக்கு அவங்களுக்கு. தங்க கலரில் வரவு கட்டுகளை கட்டி வச்சிருக்கான்.
எல்லாம் தங்க நிறத்தில் மகிமையாக இருக்கான். இவர் கேட்டாரா, இது என்னது இங்கே வரவு கட்டால கட்டி வச்சிருக்கு தங்க நிறத்தில். அப்போ அந்த தூதன் சொன்னானா, இது உன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நீ செய்த காரியங்கள் அப்படின்னு சொன்னானா. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வந்ததான். இவர் அதை எங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அங்கே பக்கத்தில் ஒரு ஜப வீடு இருந்தது. அங்கே வரவு கிடையாது. என்ன கிடையாதான்? வரவு, அவங்களுக்கு வரகு கிடையாது. அவங்க அங்கே ஊழியத்தில் இருந்தாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் கொஞ்சம் வரவு எல்லாம் கிடைக்கும். டெய்லி காலையில் ஒரு கட்டு வரவு என் சைக்கிளில் வச்சு கட்டி அவங்களுக்கு கொண்டு அந்த ஜப வீட்டில் கொடுத்துக்கிட்டு தான் நான் எனக்கு வேலைக்கு காரியத்துக்கு நான் போவேன். இப்படி அன்னைக்கு செய்தா இல்லையா, அதெல்லாம் ஞாபகமாக இங்கே தங்க கலரில் மாற்றி வச்சிருக்கு. நீர் கொடுத்த வரவு மறக்கல். அது ஆண்டவர் சொல்வார்ல, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள் பூச்சியும் தருவம் கெடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்ல, மற்ற 6:20-21. அவர் சொல்வார், நான் அதை பார்த்தேன்னு. ஆமாம், அப்படியெல்லாம் மகிமையான காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு ஏற்பட்ட தரிசனங்களை அவர் எங்களோடு சொல்லி கொண்டிருந்தார். சரி, அப்போ ஆவியானவர் அப்படிப்பட்ட தெளிவுகளை காட்சியெல்லாம் கொடுக்கிறார் என்பதையும் நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லையோ? அப்போ யோவான் 14:2 ஆண்டவர் சொல்லார், பிதாவின் வீட்டில் நிறைய வாசலாம் இருக்குது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணிட்டு இருந்து நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். 2 பேதுரு 3:13 அவர் பேதுரு சொல்லுகிறார், தேவனுடைய இப்போதற்கு வானம் பூமி அக்கினிக்கு இரையாக போயிடும், தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கணும். அதை கண்டிஷாக சொல்லுவார். நாங்கள் வேற ஒன்றுக்கும் காத்திருக்கல. அவர் சொல்லியிருக்கார் கரெக்டான, இயேசுவோடு கூட இருந்தவர்ல எல்லாம். அதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று அவர் இங்கே ஆண்டவர் ஆட்சி செய்வார்னு எங்களுக்கு தெரியும். அதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். இப்போ என்ன புரிஞ்சுங்கன்னா, நாம் அந்த நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் முதலாக நம்முடைய மனசை அதில் வைக்கணும் இல்லையா? பரலோகத்தில் என்ன செய்யணுமா? மனசை சிந்தனையில் வரணும். இப்படியெல்லாம் காரியம் இருக்கா, சிந்திக்கணும். அப்படியே அந்த சிந்தையை நீங்கள் அந்த பக்கத்திலே ஓட்டணும். இந்த அழிவுக்குரிய பிரபஞ்சத்துக்குரிய சிந்திச்சுட்டே இருக்காம மேலானவைகளை சிந்தித்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு தெளிவை உணர்வு தேவன் நமக்கு தரணும். 2வது சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது மத்திய 6:21 இப்போ நான் சொன்னேன், அந்த உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இது அடுத்த விஷயம். நாம் சொத்து தான் பெரிய தெய்வம்னு நினச்சா மனசு சொத்தில் இருக்கும், பணம்னு நினச்சா பணத்தில் இருக்கும், நகை நினச்சா எதில் நம்ம விளையாட பெற்ற பொக்கிஷமாக நினைக்கிறோமோ அங்கே தானே மனசை வைப்போம். இப்போ பரலோகம்தான் நமக்கு விளையாடப்பட்டது, அதுதான் நிலையானது, அதுதான் நிச்சயமானதுங்கிற சிந்தைக்குள்ளே வந்துட்டா மனசு இப்போ எங்கே போயிடும்? பரலோகத்தை போயிடும். அப்போ எப்படி பாத்திரமா நடக்குது? முதல்ல இந்த மேலானவைகளை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார், விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் விசுவாசிக்கிற இடத்துல உங்கள் மனசை வைக்கும்படி கற்றுக்கொள்ளணும். மனசை வைக்கணும், முதல்ல மனசை அங்கே வைக்கணும். அதான் கொலோசியர் 3:1-2, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். இது பழகணும். நீங்கள் ஒரு பிரயாசம் வேணும்ல. உலகத்தில் ஒவ்வொரு காரியம், ஒரு வீடு கட்டுறோம்னா எத்தனை வருஷமாக இருந்து கனவு காணுகிறாவ, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கார் இப்படி விடணும், கூரை இப்படி இருக்கணும், எல்லாம் கனவு கண்டு டேய் இப்படி ஒரு வீடு இருக்கணும், டே எனக்கு படம் வரைஞ்சி கொண்டான்னு போய் அவன்கிட்ட கேட்காவ இல்லையா? படம் வரைய வீடு படம். அவன் எப்படி அந்த வீடு கட்டாமலே அந்த வீடு எப்படி வரணும் அப்படியே ஒரிஜினல் ஆட்டு நமக்கு கலரில் 3Dயில் அழகாக காட்டிடுறான். இப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க, வீடு இப்படி இருக்கும், கூரை இப்படி இருக்கும். அப்போ அவனுக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை இது வேண்டாம் இப்படி செய். அப்போ ஒரு வீட்டை கட்டுவதற்கோ அல்லது உலகத்தில் பல காரியங்களை செய்வதற்கோ சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை பற்றி நான் என்னெல்லாம் கனவு கண்டேன், அப்படி இருக்கணும்னு கனவு கண்டேன், இப்படி இருந்த கனவு கண்டேன். ஒரு நடந்துட்டா சந்தோஷம், நடக்கலைன்னா எல்லாம் தகர்ந்து போச்சு, என்னெல்லாம் கிடைக்கும். கனவு முடிச்சுட்டுனாலே அவங்க வாழ்க்கை செத்தது மாதிரி ஆயிடுது இல்லையா? ரொம்ப கனவோட பணத்தை செலவாக்கி பிரயாசப்படும் போது அந்த கனவு தகர்ந்து டோட்டலி ஆஃப். நான் முடிஞ்சு போச்சு, எனக்கு வாழ்க்கையினுடைய கனவு இனி கனவு காண முடியாது, இனி புதுசாக ஒன்றும் சாதிக்க முடியாது, உடஞ்சிருவாங்க, நுறங்கி போய் விடுகிறார்கள். அது உண்மை. அது நம்ம ஒன்றும் எளிதான விஷயம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். போதான்னு சொல்லிடுவாங்க, நான் வாழ்ந்து இருந்ததும் போகிறோம், செத்தொழிஞ்சு போட்டு அப்படின்னே போயிடுவாங்க. அப்படியே சங்கடப்பட்டு தற்கொலை பண்ண கூட செஞ்சிருவாங்க. ஏன்னா ஐயோ என்னுடைய கனவுகள் உடைந்து போயிடுச்சு.
அப்போ நாம் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கனவு காணணும் இல்லையா இல்லையா? இப்படிப்பட்ட காரியத்தை மனசில் அந்த மனசை அங்கே வைக்கணும். அதுதான் கனவுன்னு சொன்னேன். அதான் எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த விசுவாசத்தை நமக்கு தந்தார் இல்லையா, இந்த அறிவை நமக்கு தந்தார் இல்லையா, அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பூர்வமா ஓடணும். அப்போ இயேசு இருக்க இடத்துக்கு போகணுங்கிறது பிரச்சனை, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அவரை பார்த்து அங்கே அந்த பாதையில் தான் ஓடணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு பாதை, நாம் உலகத்தில் எல்லாரும் மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையில் பிறந்து பல மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இடத்துல வரும்போது எல்லாருக்கும் இயேசு ஒரே ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் அல்ல. அது பரலோகத்துக்கு போகிற ஒரே பாதை தான் நமக்கு நியமித்திருக்கதான். நமக்கு ப்ளூரல் பாதை ஒன்று, நமக்குன்னு சொல்லுது ப்ளூரல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பாதை தான். அது அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப வித்தியாசமான சிலுவைகளும் சூழ்நிலைகளும் அமைகிறது, அது வேற விஷயம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே பாதை தான். அது இயேசுவை பார்த்து ஓடுகிற ஒரு புதிய பாதை நமக்கு நிர்ணயிக்கப்படுது. இங்கே ஒரு காரியத்தை இங்கே மனசில் வைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பல கனவுகளை நம்ம இயல்பாக பல கனவுகள் எல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சு தான் வந்திருப்போம். ஒரு கட்டத்தில் நுறங்கியிருப்போம், அல்லனா ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அறிஞ்சிருப்போம். ஆண்டவர் அறியும் போது இப்போ ஒரு புதிய கனவை நமக்கு கொடுக்குறாரு அல்ல. அந்த அழிவுக்குரிய கனவு, அநித்தியமான கனவு, நிலையற்ற கனவு, இதெல்லாம் விட்டுரு நித்திய ஜீவனை அடைகிற ஒரு கனவு அல்ல. அவர் இருக்கிற வண்ணமாக அவர் இருக்கிற இடத்துக்கு போற ஒரு புதிய கனவை, ஒரு புதிய திட்டத்தை, நோக்கத்தை தந்து அதுக்கான ஒரு புதிய பாதையில நடத்துகிறார். அதான் நமக்கு நியமித்திருக்க ஓட்டம். நம்முடைய அடுத்த வீட்டுக்காரன் அப்படி ஓட மாட்டான், முன் வீட்டுக்காரன் ஓட மாட்டான். அவன் வேற ஏதோ இடத்துல ஓடிட்டு சில அவளை அடைவான், சில அவளை அடைய மாட்டான், அடைஞ்சாலும் போட்டுட்டு போவான், பயவெல்லாம் சண்டை பிடிப்பானுவன். இதை உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஓகே, இப்படி ஓடிட்டு இருக்காம நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறது நீங்கள் நல்லா புரியணும். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுக்காய் ஆண்டவர் ஒரு தனித்தன்மையான புதிய பாதையில் ஓடும்படி, அதாவது மகிமையான நித்திய ஜீவனான நித்திய ஒளிமயமான ராஜ்யத்துக்கு போகிற ஒரு ஒளிமயமான தேசத்துக்கு போகிற பாதையில் ஓடும்படி நம்மை அழைத்திருக்கிறாருங்கிறத நீங்கள் மனசில் வைக்கணும். இதெல்லாம் வச்சாதான் நாம் அவருக்கு தகுதியாக நடக்க முடியும். ஏதோ பேக்க நோக்க மாட்டோம், ஆசத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்துட்டு போனோன்னா கிடைக்காது அல்ல இல்லையா? கிடைக்கும், பே போவோம், நோய் போவோம், அப்புறம் ஒரு நாள் மண்ணுக்கு போனோம் இல்லையா, அவ்வளோதான் நடக்கும். இங்கே நித்திய ஜீவனான மேன்மை அடையும்படி ஒரு பாதை அமைத்திருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்த வீட்டுக்காரில் அது எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவர் தந்த பாதை தெரியும், அவர் இருக்க இடத்துக்கு போகணும்னு தெரியும், நித்திய ஜீவனை அடையணும்னு தெரியும். இது எனக்கு பாதை தனியாப்பா, உன் பாதையில் நான் வரையில. நேற்று வரை சேர்ந்து நடந்தான் இல்லையா, சொந்தக்கார சொக்கார அண்ணன் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கல்யாணம் வீட்டுக்கு போனீங்க, மொத்தமாக கொண்டாடினீங்க. இனி அது முடியாதப்பா, எனக்கு பாதை அவர் மாற்றி விட்டுட்டார், வாழ்க்கை என்ன செஞ்சுட்டாரு, திருப்பி விட்டுட்டார். இனி அந்த பாதைக்கு வரையில் இந்த மண்ணுக்கு போகிற பாதை எனக்கு என்னத்துக்கு, நீ விண்ணுக்கு போகிற பரலோக பாதையில் நடக்கிறேன் என்று சொல்லி அதனுக்கு நேராய் மனசை வைத்து நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொன்னேன், அதுக்கு இது எப்படி தகுதி அடைவதுங்கிற குறிப்பை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 1 யோவான் 2:15 படித்தா உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தா பரலோக தேவனுக்கு அன்பு கிடையாது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சரி, அப்போ இங்கே என்ன புரிகிறோம்னு சொன்னால், இந்த உலகத்திலேருந்து நம்முடைய மனசை மாற்றணும், அங்கே மனசை வைக்கணும்னு நான் சொன்னேன். நம்ம உலகத்தில் இருந்தாலும், சாகிறவரை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தின் கவர்ச்சிகளையோ, உலகத்தின் மேன்மைகளையோ, உலகத்தின் பெருமைகளையோ எதுலேயும் மனசை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சிம்பிள் தான் உங்களுக்கு இல்லையா? ஓகே, இதுக்கு மேலே இதுவரை விட்டு தான் வந்திருப்போம், அதுதான் ஜீவன், இதுதான் தெய்வம், அதுக்குன்னு தலைகளாக நின்று அதிலே பதச்சிருப்பு கல்லறையை கட்டியிருப்பான் கடைசியில். நாங்கள் பார்க்கத்தானே செய்யும். ஆமாம், சில ஆளுகள் சட்டை போட்டு இங்கே தான் இருப்பான்னு அப்போ அங்கே வச்சு அவர் கல்யாணம் வச்சுட்டு வாங்குவேன். சரி, நமக்கு அது வேண்டாம். அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்துக்குரிய அழிவுக்குரியதில் மனசில் வச்சா அது உங்களுக்கு அழிவுக்கு நேர கொண்டு போவோம். அப்படிதான் பரலோக நித்திய தேவ சித்தத்தை செய்கிறதா இருந்தால் அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தான் யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி அந்த பகுதியிலே சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 4:17 மனசை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒன்று தேடுங்கள். ஆமாம், ஆண்டவர் மத்தேயு 7:7 சொல்வார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள். உண்மைதானுங்க, அப்படித்தானே? வாழ்க்கையில்
அதை தேடி இதை தேடி நேடணும்னு சொல்லி கிடந்து வப்பராளப்பட்டு தானே என்னத்தையா கொஞ்சம் போல நேடியிருப்போம். சும்மா கிடந்து உறங்கி ஒருத்தர ஒன்றா நேடையில இல்லையா? அப்போ இதெல்லாம் உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் தேடி ஓடி தான் நேடி இருக்கோன்னு சொன்னா அப்போ சொல்றதுக்கு போனோன்னா தேடாண்டாமா? இதான் இப்போ சொன்ன மாதிரி மனசாங்க வைக்காண்டாமா? அதை சிந்திக்காண்டாமா? அந்த ஒரு தேட்டம் வேண்டாமா? தேடினா இல்லையா கண்டடைவியலாம், கேட்டா இல்லையா கொடுப்பாவலாம். வேற எல்லாம் ராஜ்யமா பிரசங்கியாரு இது போய் யாருக்கு வேணும்? ரொம்ப வரியத்துக்கு முன்னே பார்த்துடுங்க. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியாரை பார்க்க போனேன். ஒரு தாயார் அங்கே வந்தது, அந்த பாஸ்டரை பார்க்க வந்தது. அவர் சபை பாஸ்டர். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிரசங்கியார் என்கிட்ட பாஸ்டர் சொல்லுவாரு, நீங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் போல ஆலோசனை கொடுக்கணும். என்ன? யாரு? அந்த வந்த தாயாருக்கு சொல்லிட்டு இவர் கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது இது அவரை அவருக்கு சபை விசுவாசி, எல்லாம் சபை கூட்டத்துக்கு வாரது, அவரை பார்க்க இல்லையா வந்ததுங்க. இப்போ எனக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கொடுங்கன்னா இவங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், என்ன பேசுறது உங்கள்கிட்ட அப்படி நானாலும் காட்டிக்கிடல. எனக்கு தான் வசன அருவி மாதிரி வருமே. ஒரு வேளை வந்து பிரசங்க நினச்சிருப்பார், இவருக்கு வந்துக்கிட்டே இருக்க வசனம், அவர் ஏதாவது பேசிட்டு நான் உடனே கொஞ்சம் எனக்கு அந்த நேரம் என்ன பேசணும்னு தோணுச்சோ ஒரு ஒரு நிமிஷம் தான் பேசி 2 நிமிஷத்துக்குள்ளே தான் பேசிடுவேன். அந்த பொம்பளை சொல்லுது, பிரசங்கியார எனக்கு உபதேசம் வண்ணம் பண்ணாண்டா, ஒரு செபம் என்ன பண்ணுங்க. பார்த்துடுங்க ஆளுகளுக்கு கதையை பாருங்க. ஆமாம், இன்னும் சில ஆளுகிட்ட எங்களுக்கு சர்க்கம் பண்ண வேண்டாம். இந்த காரியம் நான் பெரிய ஆள், ஒரு ஆள் இப்போ வயசானது, ஒரு நல்ல வசதி உள்ளவர்கள், எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம் பிரசங்கியாரு. இந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்து கஷ்டப்படாமல் சாவுக்குள்ள வழி உண்டா சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவராகும். இப்படி எல்லாம் ஆளுவை இருக்காவ, இதெல்லாம் நாங்கள் பார்க்குதாகும். அப்போ ஆளுகளுக்கு பரலோகம் வேண்டாம், ஒன்று வேண்டான்னா யாரு கொடுக்குறது? அப்புறம் சாவு எவ்வளோ பிரசங்கியாரு சொர்க்கத்துக்கு போனோம். இனியும் கூட போறா நீ? இத்தனை நாள் இதெல்லாம் சொன்னவர வேண்டாம் பெருசங்காரு, இது யாருக்கு வேணும் பெருசங்காரு? இப்போ மேல்மூச்சு கீழ்மூச்சுகளுக்கு வேலையாகும். சொர்க்கம் கிடைச்சாகலாம். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? இது பின்ன என்ன செய்யணும்? செத்த பிறகு ஒரு நோட்டீஸ் ஒட்டணும், விண்ணக வாழ்வின் 3-15 நாள் சொர்க்கத்துக்கு போனாருன்னு ஒரு ஒட்டு ஓட்டியிருந்தோம் இல்லையா? அவர் அதை அங்கிருந்து பார்த்தா அது எங்கேயோ இருப்பாரு. நடக்க போகிற காரியமா இது? என்னத்தை சொல்லுது நீங்கள்? இப்படி 1000 ஃப்ராடு தானே. சாவு வேலை நாட்டையரை கூப்பிட்டு அல்லது பிரசங்கமாரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் வைக்கணும். இவர் கர்த்தருக்குள் வாழ்ந்தா மரிச்சாரு, கர்த்தர் வரும்போது இவர் கர்த்தருக்குள் வாழ்ந்தா இல்லைப்பா கர்த்தருக்குள்ள மரிச்ச முடியும்? இவர் கர்த்தருக்குள்ள வாழல இல்லை, இவர் எப்படி கர்த்தருக்குள்ள மரிப்பாரு? கர்த்தர் வரும்போது எப்படி எழுப்பு? இது எல்லாருக்கும் போட்டு ஒரு ஏமாத்து. அப்போ எல்லாரும் நினைச்சது, அப்போ இந்த சபையில உள்ள நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள தான் சாவு இல்லையா? எப்படியா கத்தோலிக்க பங்கில் சொல்ல மாதிரி எல்லாரும் விண்ணகவாளுக்கு தான் போகிறோம். இப்படி ஃப்ராடு ஏமாத்து அதெல்லாம் நம்பாதங்க. இப்போமே நமக்கு உலகத்தில் 10 ரூபா ஒரு சென்ட் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுற செஞ்சாரு. ஆமாம், அப்போ சொர்க்கத்துக்கு பாடாலும் பாடுபடாண்டா, சும்மா இருந்துக்கிட்டா போதும் அப்படி அர்த்தம். சரி, உங்களுக்கு புரியும். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு தேட்டம் வேணும். தேடனா கேட்டா தருவேன் அப்படின்னு அவர் சொல்றதை நாம் பார்க்குறோம். நீங்கள் எரேமியா 33:3 எரேமியா 33:3 அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு. எப்படியா என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நீ உனக்கு எட்டாததும் நீ அறியாத காரியங்களை, அந்த வசனத்தை சரியா படிங்க பாப்பா இருந்தவங்க. எரேமியா 3:3 எரேமியா 33:3 படிங்க சீக்கிரம். எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அது ரொம்ப முக்கியம். உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான சரிதானே? உனக்கு தெரியாது அதான் விஷயம். எனக்கு முன்னால் ஆவியானார் தந்த வார்த்தை அது. தெய்வமே, எங்களுக்கு சொர்க்கமும் தெரியாது, சொர்க்க ராஜ்யமும் தெரியாது. எங்களுக்கு இந்த மண்ணு தெரியும், கோலை தெரியும், மாடு தெரியும், பண்ணி தெரியும், வேற என்னது எங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? பெருசங்கியார் என்னத்தையா பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் மண்டையில யாரையில. சில வேளை நீங்க சொல்லக்கூடும், குறை சொல்லல, அது உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியலைன்னா அவ்வளவுதான். அதுக்கு ஆண்டவர் பண்ற ஏற்பாடு என்னன்னு கேட்டா, சரி உனக்கு தெரியாதா போட்டு என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி தரேன். 3ஆம் அதிகாரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன சொல்லுவேன்? பதில் தருவேன். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ என்ன செய்யலாம்? பெருசங்கிற இதுதான் சரியான வழி. நீர் இப்போ சொல்லுதெல்லாம் கேட்டு எங்களுக்குள்ள மண்டைக்குள்ள நாங்கள் ஏற்றிக்கிட மாட்டோம். ஆனால் இது ஏதனா இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எட்டையில பெருசு பரலோகம்னு சொல்லு, அவ எட்டையில புரியலை. எங்களுக்கு காட்டி தருவேன்னு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன். உனக்கு கேட்டால் அதெல்லாம் நான் சொல்லி தருவேன், நான் காட்டி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணலாமா இல்லையா? என்னதை சொல்லுதியா? இந்த காரியத்தை எளிதாக எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? நமக்கு தாராளமாக செய்யலாம். இவ்வளவு நேரம் நான் நிறைய சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாட்டெல்லாம். பிரசங்காருன்னு கொஞ்ச நேரம் பேசினார், ஒன்றும் புரியலை. ஆண்டவரே, எட்டாவதெல்லாம் நான் சொல்லி தருவேன் அப்படின்னா அது ஒரு காரியமாகும். அவர் திறந்தா அடைச்ச முடியாது, அவர் அடைச்சா திறக்க முடியாது பாருங்க.
சில ஆளுகளுக்கு மனசை குருடாக்கி விட்டுட்டாருன்னு வைங்க, நீங்கள் எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆளுக்கு புரியாது. அப்போது எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் அந்த குருட்டாட்டத்திலேருந்து வெளியே எடுக்கணும். நீங்கள் 2 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர் மனக்கண்களை குருடாக்கினான். பார்த்துடுங்க, இதை பார்த்துருவோம், முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 4:4 தானே. மனக்கண்களை, அறிவு கண்ணை குருடாக்குற ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் இங்க முக்கியம். சரியா? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்தின் சக்தி, அழிவுக்குரிய உலகத்தின் சக்தி, வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலசர்ப்பம் மனக்கண்களை குருடாக்கிரு. எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் ஆளுகளுக்கு புத்தி வரையில. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இதுக்கு பிரசங்கம் பண்ணமே, இதுக்கு புரியலையே, நீங்களும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவ்வளோ இத்தனை பிரசங்கம் கேட்டாலும் எனக்கு மண்டையில் நிற்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுனா இப்போ அவர் திறந்து விடுவார். சரியா? அதான் அவர் திறந்து அடைச்ச முடியாது இல்லையா? அவர் அடைச்சா திறக்க முடியாது. அவர் உனக்கு புத்தி வேணுமா, நான் தாரேன், கவலைப்படாதே. நீங்கள் யாக்கோபு 1:5 வரும்போது அங்கே சொல்கிறார், இன்னொருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்ன செய்யணுமாம்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறோம். சந்தேகப்படுகிறவன் அலைப்பட்டு அலையிலே அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சரியா? சரி, ஆண்டவர் கண்டிப்பாக இதை காட்டி தருவார், இந்த வழியை காட்டி தருவார், இந்த வழியில் நடத்துவார். எனக்கு தான் புத்தி இல்லை, எனக்கு விவரம் இல்லை, எனக்கு வேத அறிவு ஒன்றும் தெரியலை, மற்றவை சொன்னாலும் புரியலை. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஆனால் நம்ம படைச்ச தேவன் ஒன்று சொன்னால் புரியும். புரியும் இல்லையா? அவருக்கு தெரியும் இல்லையா? செவுடன்ட்ட எப்படி பேசணும், குருடனை எப்படி பேசணும், மந்த புத்தி உள்ளவன்ட்டு உண்டாக்குனது அவர் தானே. அவருக்கு தெரியும் இவனுக்கு ஒன்றை உணர்த்தணும்னா எப்படி, அவருக்கு தெரியும், நமக்கு எங்களுக்கு தெரியாது. ஒரு எல்லையில் நின்றுறோம். அவருக்கு அந்த கழிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அவர் அதை கொடுக்க வல்லவர். எனக்கு முன்னால் ஒரு சின்ன சாட்சி வருது, அதை நான் சொல்லி முடிக்கணும். ஒரு ஊழிய சூழ்நிலையில் நடந்த ஒரு சாட்சி, அதை அதனுடைய பாஸ்டர் அவருடைய அந்த ஊழிய சூழ்நிலை சார்ந்தவர் அதை சொன்னார். ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு ஊழியம், ஒரு சின்ன சபை, அங்கே ஒரு ஒரு பையன், ஒரு வாலிபன் ஒருத்தன் அந்த மணல் சுமப்பானா, எது இந்த ஆற்றுலேருந்து மணல் அள்ளுவாங்கல்ல, மணல் அள்ளி அது அந்த மாதிரி போடுற வேலை செய்யக்கூடியவன். அவனுக்கு ஏதோ ஒரு பக்தி, அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது. என்னது? எழுத வாசிக்க தெரியாது. இவன் சர்ச்சைக்கு வந்தான். சர்ச்சைக்கு வந்தவனுக்கு எல்லாரும் பைபிள் கொண்டு போவில்ல, சர்ச்சைக்கு போன அவர் பைபிள் கொண்டு ஆளு. இவனுக்கும் ஒரு ஆசை, நம்ம எல்லாரும் சும்மா போகிற, நமக்கும் ஒரு பைபிளை கொண்டு போனவனு. வாசிக்க தெரியாது, வாசிக்க தெரியாதுங்க. பைபிளை கொண்டு போவான். அங்கே இருந்து அவர் பிரசங்கம் பண்ணதை அப்படி இப்படி கேட்பான், ஜெபம் பண்ணுவான். அப்போ இவனுக்கு ஆசை, எல்லாரும் பைபிளை உருட்டி 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 படிச்சு பிரசங்க மாதிரி பிரசங்கம் பண்ண. நமக்கு இதை வச்சு படம் பார்க்கறது மாதிரி பார்க்க தெரியுமா தவிர ஒன்றும் வாசிக்க. அவனுக்கு பயங்கர சங்கடம். அப்போ இவனை கேட்டாதெல்லாம் அறிவிப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் எல்லாம் சொன்னோன்னே அப்போ நம்ம கேட்டு பார்த்துருவோம். அப்படியே அவன் ஜெபம் பண்ணியே இருந்திருக்கான். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருந்து ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோன்னு அவனுக்கு மனசில் தோணுதான், நீ எழும்பி பைபிளை படிக்கணும். அவன் பைபிளை படித்தா அவன் படித்து அவனுக்கு நடத்த முடியாது இல்லையா? கொள்ளாமா? இதுவரை வாய் பேச முடியாதவனாக்கும். படித்து ஒரே படிப்பு, புத்தகத்தை விடிய படிப்பு, பைபிளோட பாஸ்டர்கிட்ட ஒரே அவரும் பார்க்காரு, இது என்ன கதை இருக்கு பையன், ஒரே படிப்பு வந்துட்டு பாருங்க. பைபிளை படிச்சு இப்போ அங்கே அந்த பகுதியில் அவர் ஊழியக்காரனாக இருக்காருன்னு அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னார். இல்லையா? புரியுதா? அப்போ அவர் திறந்து விட்டுட்டா எப்படியும் திறந்துடும். மண்ணாங்கடியை திறந்து விட்டு தான் அவனை நினச்சிட்டா திறந்துருவார். எத்தனையோ காரியத்தை நம்புதிய, இந்த வியாதியை குணமாக்குவார், இந்த பேயை போக்குவார், வீடு கட்ட உதவி செய்வார், கடந்து இதெல்லாம் விசுவாசிச்சு தானே இங்கே வந்திய. இந்த காரியத்தையும் கேளுங்க, பரலோக ராசியா இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, நீர் காட்டி தருவீர், கெட்டாத வழி சொல்லுவேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஜபிச்சா காட்டி தருவாரா தரமாட்டாரா? நேரம் தான் பிரசங்காரு. நாங்கள் இதை கேட்கவே இல்லையா? அதுலையா பிரச்சனை? எங்களுக்கு பியா போனோம், நோய் போனோம், பண்டிகட்டி ஆனோம், இதுக்கு தான் கடந்து கூட்டமாக கோபுரம் கொட்டாரன்னு சுத்தமே தவிர இது நேரத்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக தந்துருப்பாரு. விசுவாசிச்சு வேற எத்தனையோ வாங்கியிருக்கேன் இல்லையா? நாங்கள் கேட்காதனாலேயும் இப்படி முட்டாளாகி போனோம். அது என்ன உண்மை? நான் 15 வயசுல கேட்டனால இல்லை உங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணுக்கு மெனக்கட்டு அங்கே இருந்துங்க வந்திருக்கேன். சரிதானே? நான் 15 வயசுல கேட்டது எனக்கு இன்னைக்கு அப்படிதான். அதுக்கு பொருள் என்னது? எனக்கு உறக்கம். நான் ஒரு பைபிள் காலேஜும் படிக்கல பாருங்க.
முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கார். என்கிட்ட சில சீனியர் பாஸ்டர், நிறைய படித்த பாஸ்டர் மாதிரி கேட்காவ, நீங்கள் எந்த பைபிளில் காலேஜில் பாஸ்டர் படித்தேன்னு. ஏன்னா கொடுக்க விளக்கத்தை பார்த்தா ஆமாம் பயங்கரமாக இருக்குது, நமக்கே எத்தனை வரையும் ஒரு பைபிள் காலேஜில் படித்ததில்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண பைபிளில் வாசி அவர் தந்துக்கிட்டே இருக்கார், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ நீங்களும் என்ன செய்யணும் இந்த நாட்களில்? ஆண்டவரே, பன்னிக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் இடம்லாம் போகிறோம், இந்த நிலையான நித்தியமான மகிமையான காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரோம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பரலோக தரிசனம் உண்டாயிரும், வெளிப்பாடு உண்டாயிரும். அந்த வெளிப்பாடை கொடுக்குற ஆவி வந்து உள்ள இறங்கிடுவார். போறவு இறங்கினா நீங்கள் எல்லாரும் பிரசங்க வேற ஆயிருவீங்க. பின்ன நாங்கள் எல்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே இப்படி இருக்கு, கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், இப்படி வெளிப்படுத்தி இருக்கார், இந்த வசனம் சொல்லி நீங்களும் பிரசங்க மாதிரி ஆகி உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளுகளை எல்லாம் மண்ணுக்கு போகிற ஆளுகளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாமா இல்லையா? என்னத்தை சொல்லுதே நீங்கள்? இதை எத்தனை வரியத்துக்கு முன்னே பாட்டி மாதிரிலாம் நினைக்க நான் முடித்தேன். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடித்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒரு வயசான தாத்தா வந்தார். முன்னால் வந்து என் கையை குலுக்கி, கொள்ளாம்புள்ளு நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலே வந்துச்சு, நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகி போனோம். உங்களை நினைச்சவொன்னே எனக்கு அந்த நினைவு வந்துட்டு, கொள்ளாமா நேரத்தையே தெரிஞ்சிருக்காத மக்களை, தெரிஞ்சிருந்தா ஒரு கலக்கியிருக்கலாம். இப்போ எந்திட்டியட நீ கொஞ்சம் வரியத்துக்கு முன்ன வர சொல்லி இளத்தில் மாட்டிடலாம். இன்னொரு தாயார் இது மாதிரி பிரசங்கம் பண்ணி முடித்தேன். அதுக்கு அந்த சர்ச்சுக்கு வெளியே இங்கே ஒதுங்கி நின்று இருக்கு, எனக்கு தெரியாது. நான் பிரசங்கார்ட்ட எல்லாம் பேசிட்டு வெளியே வந்தேன். கரெக்டாக கதவுக்கிட்ட வந்து ஓடி வந்து என் கையை பிடிச்சி என் கையை மொத்தி, மக்களே நீ இதை எல்லா இடத்துலையும் சொல்ல, நான் என்ன ரொம்ப வரியத்துக்கு வந்தேன், அது 45 வருஷம் பேட்ச் ஆமா பத்தியலா. அப்போ நீங்கள் இன்னும் சங்கடப்படாதுங்க, சரி போட்டு மண்ணாங்கட்டி, இனியும் கொஞ்ச நாள் சாவாமல் இருக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? இதை படித்ததுக்கு இருங்க, இதை அடையிறதுக்கு இருங்க, பரிசுத்தாவின் வல்லமையில இனி வேற ஒன்றும் வேண்டாம், எல்லாம் தள்ளு, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஒதுக்கி இனி இது ஒன்றை ஒரு கை பார்த்துட்டு அந்த போனா ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். சரிங்களா? அப்போ நம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த காரியங்களை சொல்லுகிறோம். அவர் மகிமைக்கு அழைத்தார், நித்தியத்துக்கு அழைத்தார், அவர் இருக்கிற இடத்துக்கு அழைத்தார், அழியாமைக்கு அழைத்தார். புரியுது இல்லையா? ஓடுறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் விரும்பி அழுது ஜெபிச்சு கேட்டா எங்களை விட சில ஆள் உங்களை மேலான ஆவிக்குரிய அனுபவத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. கர்த்தர் வார்த்தைகளால் உங்களை ஆச்சரியப்பாராக. ஆமாம். பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்ல 2 கை வச்சு 3